மேபி இப்போ நீங்கள் யூடியூப்பை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். கடைசியாக நீங்கள் தமிழனா பெருமையாக ஃபீல் பண்ணது எப்போ? கடைசியாக நீங்கள் நம்ம லேண்டை பார்த்து ஆமாம் நான் தமிழன், இது என்னோட தமிழ்நாடு, இது என்னோட ரத்தம் அப்படின்னு சொன்னது என்னைக்கு? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பிபி ஸ்குவாட் ஃபேமிலி, இன்னைக்குள்ள வீடியோ ஜஸ்ட் ஏர்போர்ட்டை பற்றி மட்டும் கிடையாது. இது நம்மளுடைய ட்ரீம் நினைவாகக்கூடிய ஒரு தருணம். ஆமாம், இன்னைக்கு நாம கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது அப்படின்னா குளோபல் சிட்டிஸ் நம்மளை வேற மாதிரி பார்க்கும். ஆனால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆன்ல போட்டுருங்க. எனக்காக கிடையாது, நம்மளுடைய தமிழ் ப்ரைடுக்காக, நம்மளுடைய சிவிலைசேஷனுக்காக இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சரை இந்த உலகத்துக்கு கொடுத்ததுக்காக. பிபி ஸ்குவாடாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஃபேமிலி நம்ம வீடியோஸை வாட்ச் மட்டும் நீங்கள் பண்ண போகிறது கிடையாது, நம்ம மூமெண்ட்டுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு தெரியுமா, கோயம்புத்தூர் இந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப டிகேட்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஒவ்வொரு பிஸ்னஸ்மேன், ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இந்த பெயின் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருந்திருக்கு. நிறைய ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆயிருக்கு, நம்மளோட கனவுகள் மிஸ் ஆயிருக்கு, இல்லைனா நம்ம ட்ரீம்ஸ் நிறையா தள்ளி போயிருக்கு. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு என்ன முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னா, இனிமேல் நாம வெயிட் பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணியிருக்கு. கொஞ்சம் இதை யோசிச்சு பாருங்க. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ்ல இருந்து கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய சில்க்ஸ், பட்டு வரைக்கும் நினைச்சு பாருங்க. நம்மளுடைய இந்த பூமி இந்த உலகத்தை எப்பவுமே கனெக்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் நம்ம லாங்குவேஜ் வேர்ல்ட்லேயே ஓல்டஸ்டான லாங்குவேஜ். ஸோ நம்மளுடைய ஏர்போர்ட் மட்டும் எப்படி ஸ்மாலாக இருக்கலாம்? டிபார்ச்சர் டெர்மினலில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் உட்கார்றதுக்கு இடம் இல்லைங்க. ஸோ எனக்கு ஒரு விஷயத்தை கீழே கமெண்ட் தெரிவிங்க. அதாவது எத்தனை பேர் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்க. குறிப்பாக அதிக விமானங்கள் வரும்போது கூட்ட நெரிசல் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இல்லைனா எவ்வளோ தடவை இந்த ஏர்போர்ட் கொஞ்சம் பெருசாக நடந்திருக்குமே, எக்ஸ்பென்ஷன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஸ்டோரி நீங்கள் ஷேர் பண்ணலாம். பெஸ்ட் கமெண்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். பிபி ஸ்குவாட் ஸ்டாண்ட்ஸ் டுகெதர். நான் தான் ஆர்கிடெக்ட் பிரவீன். வெல்கம் டு பெஸ்ட் பில்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் இந்த வீடியோ பற்றின சோர்ஸ் ஆர்டிகல்ஸ் அண்ட் யூடியூப்பில் ஷேர் பண்ணாத எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அண்ட் அடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் பற்றின அப்டேட்ஸுமே உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, வாங்க நாம இப்போ சில ஃபேக்ட்ஸ் பற்றி பேசலாம். அப்படி இந்த புது ஏர்போர்ட்டில் என்ன டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் வரப்போகுது, இந்த ஏர்போர்ட்டில் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க? பழைய டெர்மினல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 18,000 ஸ்கொயர் மீட்டர் சைஸில் தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் வரப்போகிற இந்த புது டெர்மினல், அதாவது ஃபேஸ் 1 நியூ டெர்மினல் 75,000 ஸ்கொயர் மீட்டரில் அமைய போகுது. இது பழைய டெர்மினல் ஏரியாவோட 4 மடங்கு பெரிய சைஸ். ஸோ இனிமே கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் பீக் ஹவரில் நாம் எவ்வளோ பேசஞ்சரை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4,200 பேசஞ்சர் ஹேண்டில் பண்ண முடியும். ரன்வேயுமே கரண்ட் லென்த் வெறும் 2,990 மீட்டர் தான் இருக்குது. ஆனால் பண்ண போகிற இந்த நியூ எக்ஸ்டென்ஷனால் 3,800 மீட்டர் வரைக்கும் அந்த ரன்வேயோட லென்த் போக போகுது. ஸோ கண்டிப்பாக இன்டர்நேஷனல் ஆப்ரேஷன்ஸ், வேர்ல்டு கிளாஸ் ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாமே இனிமேல் ஈஸியாக கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே நேரத்தில் கோயம்புத்தூர் இனிமேல் வேர்ல்டு ஸ்பெசிஃபைட் ஏர்போர்ட்டில் டாப் லிஸ்ட்டில் மேலே வரும் அப்படிங்கிறதுலையும் டவுட் கிடையாது. இந்த ஏர்போர்ட்டை மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த நியூ டெர்மினலில் ஆல்மோஸ்ட் 14 ஏர்கிராஃப்ட் பேஸ் வரப்போகுது. அட் அ டைமில் நாம் 14 லார்ஜ் ஏர்கிராஃப்ட்ஸை இங்கே பார்க் பண்ண முடியும். இதெல்லாம் போக ஏர்கிராஃப்ட்லேருந்து இறங்கி வெளியே வரதுக்கு இந்த டாக்ஸி வேஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டாக்ஸி வேஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டாக டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பேரலாக நிறையா டாக்ஸி வேஸ், ரூட்ஸ், கனெக்டிங் ஷார்ட்கட்ஸ் மாதிரியான நிறைய விஷயங்களை பண்ண போகிறாங்க. இது உண்மையிலே இந்த பீப்புள் ஹேண்ட்லிங், ஏர்கிராஃப்ட் ஹேண்ட்லிங்கை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகும். அதாவது ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்குள்ள எல்லா விஷயங்களுமே இந்த ஏர்போர்ட்டில் கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் போக முக்கியமாக இந்த ஏர்போர்ட்டோட பவுண்டரி வாலில் ப்ரீகாஸ்ட் கான்கிரீட்ஸை யூஸ் பண்ண போகிறாங்க செக்மெண்ட்டாக. இந்த பவுண்டரி வாலுக்கு மட்டுமே நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 29 crore rupees அலாட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பவுண்டரி வால் நம்ம எக்ஸிஸ்டிங் அண்ட் நியூ ஏரியாஸை நாம் காயின் பண்ணி ஆகணும். பியூட்டிஃபுல்லாக அரௌண்ட் 16.67 கிலோமீட்டர் லென்த்துக்கு, பெரிமீட்டர் லென்த்துக்கு இந்த பவுண்டரி வாலை பண்ண போகிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்பெக் எடுத்தோம், என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஆனால் இது எப்போ முடியும், எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட் இல்லையா? நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ நம்ம சேனல் நாம் இந்த மாதிரி மெகா ப்ராஜெக்டோட டைம் லைன் இனிமேல் நம்ம எப்போவுமே பேசிடுவோம். அதே மாதிரி வரப்போகிற இந்த நியூ ஏர்போர்ட்டோட டைம் லைன், இதை எப்போ பண்ண போகிறாங்க, எப்போ முடிக்க போகிறாங்க அப்படின்னா, காம்பவுண்ட் வாலோட கிரவுண்ட் ஒர்க்ஸை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ். ஸோ கம்மிங் செப்டம்பர் 2026 இந்த காம்பவுண்ட் வால் ஒர்க்ஸ், எக்ஸ்டீரியர் பெரிமீட்டர் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நாம் இந்த நியூஸை கேள்விப்படுறோம். இதிலிருந்து அடுத்த 5 to 6 months முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு டிசைன்ஸே கையில் கிடைக்க போகுது. அதாவது ஆக்சுவல் ஃபிட்டிங்ஸ் அண்ட் ஃபினிஷிங்ஸ் எப்படி இருக்க போகுது, 3D வியூஸ் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத இன்னும் ஒரு 5 to 6 months நாமளே பார்க்க போகிறோம். இப்போது அண்டர் கோயிங்கில்
ஆர்கிடெக்ட்ஸ் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிசைன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பட்ஜெட் பார்த்துட்டு டிபிஆர்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸாக்ட் ஃபினிஷிங் டேட் நமக்கு அஃபிஷியலாக கையில் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும். 5 months பெரிய டைம் இல்லை. மீன்வில் நாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸை பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட். ஸோ ஏர்போர்ட் எக்ஸ்டென்ஷன் வரப்போகுது. இதனால் நமக்கு டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா, வேறு புது எப்படி சொல்கிறது இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, நியூ டெர்மினலில் 2 செப்பரேட்டான டிபார்ச்சர் ஏரியாவை அசைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் டிராவல்ஸ்க்கு நாம் அதிகமான கம்ஃபர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் போக இமிகிரேஷன், செக்யூரிட்டி, சேஃப்டியில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்பெக் கொடுத்துருக்காங்க. சரி, எதனால் அந்த ஏர்போர்ட்டை இவ்வளோ தூரம் 4 மடங்கு பிகராக பண்ணணும்? அப்படி என்ன இப்போ கரண்ட்டாக இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போது பேசஞ்சர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நாம் பார்த்தே ஆகணும். கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் இங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சர் எவ்வளோ பேசஞ்சர் வந்திருக்காங்க அப்படின்னா 32,53,190 பேசஞ்சர்ஸ் வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் இது முந்தின வருஷத்தை விட 12% growth பார்த்துருக்கு. அதே மாதிரி ஏர்கிராஃப்டோட மூவ்மெண்ட் லாஸ்ட் 1 yearல 21,833 ஏர்கிராஃப்ட்ஸ் மூவிங்கில் இருக்குது. அதாவது இதுவுமே போன வருஷத்தோட 18.7% growth பார்த்துருக்கு. இதே மாதிரி கார்கோலையுமே நாம் பெரிய growth பார்த்துருக்கோம். 12,139 டன் அளவில் இருக்கக்கூடிய கார்கோஸ் லாஸ்ட் இயர் மட்டுமே கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்து டிஸ்பேச் ஆயிருக்கு. இது முந்தின வருஷத்தை விட 39% ஹைக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வருஷம் ஹைக்ஸை பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் நாம் அந்த அளவுக்கு ஒரு வேர்ல்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால தான் இந்த ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷனை இப்போ இமிடியேட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே கோயம்புத்தூர் மக்கள் பெருமைப்பட்டுக்கணும். ஒரு ஆர்கிடெக்டாக இந்த மாதிரி மெகா ப்ராஜெக்ட்ஸ்லாம் தமிழ்நாட்டில் வரதை பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு நார்மல் மெகா ப்ராஜெக்ட்ஸ் நான் பார்க்க மாட்டேன். என்ன பார்க்குறேன் அப்படின்னா, பல கனவுகளை நாம் ஸ்டோன்ஸில் கார்வ் பண்ணி தமிழ்நாட்டில் உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பேன். ஏன்னா இது நமக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கும் ஒரு ப்ரைடு மொமெண்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல டவுட் இல்லை. இந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷன் இது ஃப்ளைட்ஸை பற்றி மட்டும் கிடையாது. இது நம்மளுடைய குழந்தைங்க இன்னும் ஹையராக பறக்கிறதுக்கு, நம்மளுடைய ஃபார்மர்ஸ் வேர்ல்டு வைடாக ஃபாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, அண்ட் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் உலகம் ஃபுல்லாக பேரியரே இல்லாமல் கனெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு தமிழ் ப்ரைட் மொமெண்ட். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு நாள் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு பையனோ பொண்ணோ நியூயார்க்கில், லண்டனில், டோக்கியோவில் ஏதோ ஈஸியாக பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர மாதிரி போயிட்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இந்த எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட் தான் ஸ்டார்ட் ஆகுது. உண்மையிலேயே இது நமக்கு கூஸ் பம்ப்ஸை கொடுக்குது. உங்கள் ஹார்ட்டில் இதை நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா BB Squared கீழே ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம் யாருமே ஆர்டினரி கிடையாது. நாம் எல்லாருமே தமிழன்ஸ். நம்மளுடைய மூதாதையர்கள் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டிட்டு போயிருக்காங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, அன்னைக்கு மிஷின்ஸோ டெக்னாலஜியோ இனோவேஷனோ எதுவுமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு நாம் AI வரைக்கும் வந்துட்டோம். இன்றைக்குமே 2025ல் நாம் அதே DNA தான் கேரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி கேரி பண்ணுறவங்க தான் நம்மளால் இவ்வளோ ஈஸியாக பில்ட் பண்ண முடியுது, எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுது, வேர்ல்டு வைடாக கனெக்ட் பண்ண முடியுது. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷனுமே மாடர்ன் டே டெம்பிள் ஆஃப் தமிழ்நாடு growth அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான், இந்த ஏர்போர்ட்டில் இந்த டவர் இருக்கக்கூடிய கிளாஸ் எல்லாமே முன்னாடி நாம கட்டின அந்த ஸ்டோன்ஸை ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஆனால் நம்ம தமிழ் மண்ணில் வரக்கூடிய இந்த சோல் ஆஃப் கிரியேஷன் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்றைக்குமே சேமாக தான் இருக்க போகுது. இதை நினச்சி நாம் பெருமைப்பட்டுக்கணும். நம்மளுடைய மூதாதையர்கள் உருவாக்கின கிரேட்னஸ் மெகா ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மெகா ப்ராஜெக்ட்ஸ் உண்மையிலேயே தமிழ்நாடு டிசர்வ் பண்ணிச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா BB Squared நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல்ல போட்டுருங்க. ஏன்னா நாம் டெய்லியுமே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எக்ஸைட்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம், பேச போகிறோம். இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் ஸ்மூத்தாக லேண்ட் ஆக போகுது. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச அந்த விஷயத்தை உலகம் ஃபுல்லாக எல்லாருமே பார்க்க போகிறாங்க. தமிழ்நாடு ரைஸ் ஆகிட்டு இருக்கிறத. திஸ் இஸ் யோர் பிரதர் ஸ்பீக்கிங். திஸ் இஸ் யோர் ஃபேமிலி. திஸ் இஸ் BB Squared. டுகெதர் நாம் சேர்ந்து ஃபியூச்சர் உருவாக்குவோம். என்னோட இந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷன் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட மற்ற சென்னை மெட்ரோ, ஊட்டி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் தமிழ்நாடு மெகா டெவலப்மெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸையும் பாருங்கள். லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க, BB Squared நீங்கள் வியூவர்ஸ் மட்டும் கிடையாது, நாம ஒரு மூமெண்ட். நம்மளுடைய இந்த சத்தத்தை உலகம் கேட்க போகுது. எல்லாரும் ரெடியாக இருங்க. அதே மாதிரி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை உங்கள் ட்ரீம் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ், கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் இல்லை உங்கள் ஆஃபீஸ் இன்டீரியர்ஸ் எதுவும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இனிமேல் பெஸ்ட் பில்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. ஆமாம், நம்மளுடைய டீப் ஸ்பேஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே நாம ஆர்கிடெக்சரல் டிசைன் கன்சல்டன்சி ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சர்வீசஸ் மூலமாக நீங்கள் உங்களுடைய டீம் ப்ராஜெக்ட்ஸ் தேவையான பிளான், எலிவேஷன், இன்டீரியர் டிசைன்ஸ், 2D 3D வாக் த்ரூஸ் எல்லாமே நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் போர்ட்ஃபோலியோ அண்ட் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் our subscribers. Meet you on the next video. Thank you so much for watching.